வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கேசடி. அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் ரவை, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில், கேசடி பவுடர், நட்ஸ், ஏலக்காய், 1 கப் சீனி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் அதில் போட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் அதில் போட்டு ஒரே அளவை எடுத்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆனோடனே அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை அதுக்குள்ளே போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கேசடி பவுடர் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா செய்கிறதுலையே இந்த கேசடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்யாண வீட்டு கேசடியோட எங்கள் அம்மா பண்ணுற கேசடி சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அதுக்குள்ளே போடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் சீனி போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொதிச்சு கொஞ்சம் கட்டியாகும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர முசில் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேசடி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.